இப்ப இருக்கிற அதாவது அதுக்கப்புறமா வந்து அப்ப ஏடிஎம்கேல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதல்வராக பதவியேற்றதுனால, அவர் சட்டசபையில வந்து 2017 ஜூலை 9ஆம் தேதி ஒரு தீர்மானம் வந்து போடுறாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ரீசன தான் சொல்றாங்க. பத்திரப்பதிவு துறையில வந்து ஒரு 1100 கோடி வருவாய் வந்து குறைஞ்சதன் டிமானிட்டைசேஷனால குறைஞ்சது. அது மட்டும் இல்லாம தேர்தல் வாக்குறுதியை நிறைவேத்தும் உத்தியா வந்து 33% வந்து கைட்லைன் வேல்யூல குறைக்கிறோம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா, இப்போ ஒரு இடம் இருக்கு. அது வந்து அரசாங்கம் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரூ. 1000 அப்படின்னு நிர்ணயிச்சதுன்னு ஒரு அசம்ப்ஷன்ல வச்சுப்போம். 33% குறைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 770 வந்து அது குறைஞ்சிச்சு. பொதுவா மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியவங்க, சொத்து வாங்குறவங்க, பொதுமக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியவங்க என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் நிர்ணயிக்கிற விலைக்கு பத்திரப்பதிவு பண்ணலாம். பத்திரப்பதிவு பண்றது சட்டத்துக்கு புறம்பானது. அதனுடைய விளைவு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2017லேருந்து இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பத்திரப்பதிவு துறை, அந்த ஒரு துறையில நடக்கும் தவறுகளால பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ல கணக்கு பண்ணக்கூடிய அளவுக்கு சுமார் 5,00,000 கோடி வந்து பிளாக் மனி வந்து சர்க்குலேஷன் ஆயிட்டு இருக்கு.